நீ திடீர்னு இப்படி பேசுறன்னா அதுக்கு காரணம் இல்லாம இருக்காது. யார் அவ? மைனா. மைனா? மைனா. யாருடா அந்த மைனா? எங்க இருக்கா? எங்க இருக்காளா? இங்க இருக்கா மம்மி. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மா, இந்த மைனா இருக்காளே மைனா, அவ உலக பேரழகிமா. இன்னைக்கு அந்த உலக பேரழகிய ரெண்டு கண்ணாலையும் பார்த்தம்மா. அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே உள்ள பூந்து என் ஹார்ட்டுக்குள்ள சிக்கிட்டாமா. மா, இப்ப என்னோட இதய துடிப்பே லேப்டாப் மைனா மைனா லேப்டாப் மைனா மைனா அப்படிதாம்மா துடிக்குது. அழகினா அழகி, அப்படி ஒரு அழகிமா. டேய், இவ்ளோ நாளா சுப்ரியா அழகின்னு சொல்லி தெரிஞ்ச? அவெல்லாம் ஒரு அழகியா? மைனாவோட கால் தூசுக்கு பொருந்த மாட்டாமா. நீ மட்டும் அந்த மைனாவை பார்த்தன்னு வச்சுக்கேன், அப்படியே வாரி அணைச்சு நீ தாண்டி என் மருமகன்னு அப்படியே தூக்கிட்டு வந்துருவ. டேய், நீ சொல்றத பார்த்தா எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்குடா. அவ்வளவு அழகியாடா. டேய், எங்கடா பார்த்த? அம்மா, அந்த பாக்கியம் எனக்கு இன்னைக்கு நாம கிடைச்சது. அம்மா, இந்த நாள் ஒரு இனிய நாள், என் வாழ்வில் வசந்தம் வீசிய பொன்னாள். டேய் டேய் டேய், நீ விஷயத்த சொல்லுடா. நீ பில்டப் பண்ண எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. யாருடா அந்த மைனா? அம்மா, அந்த மைனா ஒரு ஸ்டார்மா, பிலிம் ஸ்டார். மா, உங்களுடன் ஒரு நாள் மைனா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிமா. அந்த நிகழ்ச்சியில நானும் பேரை கொடுத்திருக்கேன். அத குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்க போறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிர்ஷ்டசாலி மைனாவோட ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே பொழுத கழிக்கலாமா? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, சாமி கிட்ட மைனாவோட பொழுத கழிக்கிற அந்த அதிர்ஷ்டசாலியா என் பேர் வரணும்னு நீ வேண்டிக்கமா. நாளைக்கு அந்த பேர் அறிவிக்கிற நிகழ்ச்சி நடக்க போகுதுமா. மாமா, நீயும் என் கூட வாமா. மா, அந்த காஷ்மீர் குங்கும பூவை நேர்ல நீ வந்து பாருமா. நீ மட்டும் அவளை பார்த்தன்னு வச்சுக்கோ, பார்த்த எனக்கு அப்படியே பால்ல கலக்கி குடிச்சலாம் போல இருக்குமா. மைனா 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 மைனா. டேய், மைனா 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 மைனா. என்ன இவன் மைனா மைனா அப்படியே மயங்கி போய் கிடக்குறான்? இவன் மயக்கத்துக்கு காரணமான அந்த மைனாவை நான் பார்த்தே ஆகணுமே. பொண்ணு, என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சின்னதா, இப்பதான் சக்தி போன் பண்ணிச்சு. டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துரு. சக்தி, சக்தி, அம்மாடி, அக்கா, எவ்வளவு நாள் ஆச்சுமா? சக்தி அக்கா, எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாம அந்த வசந்த இப்படி பண்ணிட்டாளேம்மா. நம்ம அர்ச்சனா மேல அநியாயமா கொலை பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாளேம்மா. அர்ச்சனாவை எப்ப பார்க்க போறோம்னே தெரியலம்மா. அத்தை, அழாதீங்க அத்தை. சக்தி, முதல்ல நீ உள்ள வா. ஆமா, வா, உள்ள வாமா, வா வாமா. மாமா, நீங்க எல்லாரும் இருந்தமா இப்படி நடக்க விட்டீங்க? யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சக்தி.
அந்த ராஸ்கல் மதன் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் போட்டு தான் இந்த வேலையை பண்ணிருக்கிறான். ஆமா சக்தி, அந்த பையன் நாசமா போகணும். நம்ம அர்ச்சனா மேல வீணா இப்படி கொலைப்பழிய போட்டுட்டாமா. சக்தி அக்கா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியே வந்துச்சுக்கா. நீங்க எப்படியோ அர்ச்சனாக்கா வீட்டுக்கு கூட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஆமா, நம்பிக்கை இருக்கு. எனக்கு கூட நீ அர்ச்சனாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு. நீ சும்மா இரு ரமாமணி. இங்க பாரு சக்தி, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ரோஜாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அர்ச்சனா மேல கடுகடுன்னு தான் இருப்பா. இது எல்லாத்துக்கும் அவளோட அண்ணன் தாமா காரணம். சுப்ரியா அவனுக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல அவன் தங்க ரோஜா மூலமா பல வகையில அர்ச்சனாவுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காமா. இப்ப என்னடான்னா ரோஜாவை கொன்னுட்டதா பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்காமா. மாமா, உடனே ஒரு வக்கீல பார்த்து அர்ச்சனாவை ஜாமீன்ல எடுக்க வேண்டியதானே? ஜாமீன்ல எடுக்கலாம்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சக்தி. ஆனா நம்ம வக்கீல் என்ன சொன்னாருன்னா, அது என்னவோ திட்டமிட்டு ஆள் கடத்துறது, கொலை வழக்கு, அப்புறம் தடயத்தை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி குற்ற பிரிவுலலாம் அர்ச்சனாவை கைது பண்ணியிருக்காங்களா. அதனால அதுக்கெல்லாம் ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. போலீஸ் இங்க வந்தப்ப ரோஜாவோட ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ் அர்ச்சனாவோட கார்ல இருந்துச்சு. அதை கொலைக்கான முக்கியமான ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அர்ச்சனாவுக்கு ஆள் பலமும் அதிகார பலமும் இருக்கிறதுனால சாட்சியையும் ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த மதனோட லாயர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதனால தான் சக்தி ஜாமீன் கிடைக்கல. கேட்டியாமா இந்த அநியாயத்தை? என் தங்கத்தோட முகத்தை நான் எப்ப பாப்பேன்? புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம இப்படி உள்ள வச்சுட்டாங்களேம்மா. சக்தி, ஒண்ணுக்கு 2 குழந்தைய அர்ச்சனா வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காமா. பாவம், ஜெயில அவ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ. நீதாமா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே கொண்டு வரணும். உன் தங்கச்சிய நீதாமா வெளியே கொண்டு வரணும். அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அழாதீங்க. நான் வந்துட்டேன்ல. அர்ச்சனா வெளில கொண்டு வர வேண்டியதுதான் என்னோட முதல் வேலை. அத்தை, அத்தை பத்திரமா பாத்துக்குங்க. நான் போய் அர்ச்சனாவோட திரும்பி வரேன். சரி. சின்னதா அழாத சின்னதா, சக்தி வந்துருச்சுல, கண்டிப்பா அர்ச்சனாவை கூட்டு வந்துரும். அழாத. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எக்ஸ்கியூஸ் மீ. அர்ச்சனா மேடம் மாதிரி இருக்காங்க. மேடம் நீங்க? மேடம் நீங்க? நான் அர்ச்சனாவோட சிஸ்டர். நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். அவளை பார்க்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். அவளை ஜாமீன்ல எடுக்கிற விஷயமா அவளை பார்த்து தனிப்பட்ட முறையில பேசணும். ஒரு நிமிஷம் மேடம். திருநாட்பூர் வாங்க. எஸ் சார். அர்ச்சனா மேடத்துல போயிட்டு சத்தி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு கூப்பிட்டு வாங்க. ஓகே சார். மலர் சார். மேடத்தை கூப்பிட்டு போய் உட்கார வைங்க. வாங்க மேடம். நீங்க போங்க மேடம். மேடத்தை உட்கார வைங்க. சரிங்க சார். உட்காருங்க மேடம். அர்ச்சனா மேடம் இப்போ வந்துருவாங்க. மேடம், உங்களை பார்க்க சக்தி மேடம் வந்திருக்காங்க. வாங்க மேடம்.
அர்ச்சனா, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். பொன்னுரங்க மாமா எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். மதனை கைது பண்ணி ஜெயில வச்சேன். ஜாமீன்ல வெளில வந்தவன் ரோஜா காணாம போனதை வச்சு ரோஜாவை நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு அநியாயமா என் மேல பழிய போட்டு இப்ப ஜெயில வச்சுட்டான். இப்போ ஜாமீன் மறுத்துட்டாங்க. என்னால வெளில வர முடியல. வெளில வந்தா எப்படியும் ரோஜாவை கண்டுபிடிச்சிடுவேன். அப்படின்னா நான் உன்னை வெளில கொண்டு வரேன். உன்னால எப்படி என்ன வெளில கொண்டு வர முடியும்? எனக்கு பெயில் கிடைக்கலையே. அதனால்தான் நான் ஒரு திட்டத்தோட வந்திருக்கேன். என்ன திட்டம்? அர்ச்சனா, நீ வெளில வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீயும் நானும் உருவத்துல ஒன்னா இருக்கோம். இதை நம்ம இப்ப பயன்படுத்திக்கலாமே. என்ன சொல்ற சக்தி? உன் இடத்துல நான் இருக்கேன். என் இடத்துல நீ வந்துடு. அதாவது அர்ச்சனாவா நடிச்சு நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன். நீ சக்தியா நடிச்சு வெளியில வந்துடு. என்ன யோசிக்கிற அர்ச்சனா? ஆள்மாறாட்டம் பண்ண சொல்றியா? ஆமா, அது எனக்கு நியாயமாவே தெரியல. அந்த மதன் மட்டும் என்ன உன்னை நியாயமாவா ஜெயில வச்சிருக்கான்? அவன் வழியில போய் தான் நம்மளும் ஜெயிக்கணும். என்ன அர்ச்சனா, நீதானே சொன்ன நான் வெளியில இருந்தா ரோஜாவை கண்டுபிடிச்சிடுவேன்னு. இப்ப என்ன இப்படி பேசுற? நீ வெளியில இருந்தா தானே அர்ச்சனா ரோஜாவை கண்டுபிடிக்க முடியும். நீ பூமிகாவை கண்டுபிடிக்க எப்படி முயற்சி பண்ண, அதே மாதிரி ரோஜாவையும் கண்டுபிடிச்சிடு. அதுக்கு நீ வெளியில இருந்தா தானே முடியும். நீ என்ன சொன்னாலும் எனக்கு இந்த ஆள் மாறாட்டத்துல சம்மந்தமே இல்லை. அப்ப ஜெயிலே இருக்கிறதா டிசைட் பண்ணிட்டியா? சக்தி, இந்த திட்டத்துக்கு என்னால உடன்பட முடியாது. அதுவும் நான் ஒரு IAS ஆபீசர். சட்டத்தை மதிச்சு நடக்க வேண்டிய நானே சட்டத்தை மீற முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு நீ எடுக்கிற எல்லா நடவடிக்கைக்கும் நான் சம்மதிக்கிறேன். அர்ச்சனா, இது நியாயமான கேஸா இருந்தா நம்மளும் நியாயமான வழியில போலாம். இது உன் மேல திட்டமிட்டு சுமத்தப்பட்ட ஒரு சதி, ஒரு பழி, ஒரு சூழ்ச்சியால தான் முறியடிக்க முடியும். இப்ப நான் சொல்றத நீ கேளு. உனக்கு பதிலா நான் இங்க இருக்கேன். எனக்கு பதிலா நீ வெளில போ. இல்ல சக்தி, என்னால அப்படிலாம் செய்ய முடியாது. நான் நிரபராதி. எந்த நிரபராதியும் தண்டிக்கப்பட மாட்டாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அர்ச்சனா, நான் சொல்றத கேளு. வெறும் நம்பிக்கை மட்டும் உன்னை காப்பாத்தாது. நான் உன் அக்கா. உன்னை எப்படியாவது வெளில கொண்டு வரணும். நீ இப்ப தனி மனுஷி கூட கிடையாது. ரெட்டை குழந்தைங்களை வயித்துல சுமந்துட்டு இருக்க. வாயும் வயருமா இருக்கிற வயிற்று புள்ளக்காரி. உன்னை உள்ள வச்சுட்டு நாங்க எப்படி வெளில நிம்மதியா இருக்கிறது? உன் நிலைமையை நினைச்சு ஒட்டுமொத்த குடும்பமும் எவ்வளவு கவலையில இருக்காங்க தெரியுமா? சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். உன்னை சூழ்ச்சி பண்ணி உள்ள வச்ச மதன், வசந்தா, ரோஜா, அந்த 3 பேரும் உனக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தண்டனை கிடைக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. அவங்க கொடுத்த பொய் புகார கூட உண்மையாக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த சதியில சிக்கி நம்ம அழிஞ்சு போக கூடாது அர்ச்சனா. இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றேன். அதனால நானே இந்த முடிவுக்கு வந்தேன். நம்ம ஆள் மாறாட்டம் பண்ணறதுல தப்பே இல்லை.
வேண்டாம் சக்தி, நம்ம ஒரு நியாயமான வழியிலே இந்த வழக்கை சந்திப்போம். நீ போய் ஒரு நல்ல வக்கீலா பாரு. பொண்ணுரங்க மாமாக்கும் அத்தைக்கும் ஆறுதல் சொல்லு. சட்டப்படி இந்த வழக்கை சந்திப்போம். நீ போயிட்டு வா சக்தி. சரி, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். உன் வழியிலேயே போலாம். ஜாமீன் கிடைக்க எவ்வளவு நாள் ஆகும் தெரியல. அது வரைக்கும் மாத்து துணியா இதை கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்க. எதுக்கு சக்தி? பரவாயில்ல, எடுத்துக்க. சரி, நீ கிளம்ப. உங்களுடன் ஒரு நாள் நடிகை மைனா குழுக்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிர்ஷ்டசாலி நான் தான். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல இல்லை, நான் தான். நீங்க வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல, நான் தான். நீங்க 2 பேருமே வீட்டுக்கு போங்க. பெரியவரே, நீங்களும் தான். இல்ல இல்ல, நான் தான். நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம். வேணும்னா ஓட்டப்பந்தயம் வச்சு பாப்போமா? என்ன இந்த பெரியவர் நம்ம 3 பேரையும் வீட்டுக்கு போல? வாமாங்க போய் உட்காரலாம். அது மைனாவோட போட்டோ பாருமா. என்ன அந்த போட்டோல இருக்கிறது பூமிக்கு மாதிரி இருக்கு? என்னமா? டேய் மதன், அந்த போட்டோல இருக்கிறது மைனாமா? டேய் அது வந்து மைனாமா? தாத்தா, மைனா வந்துட்டாங்களா? அந்த தேவதைக்காக தானே காத்துட்டு இருக்கேன். பாத்தீங்களா தாத்தா, நீங்களும் இந்த ஒரு நாள் போட்டியில கலந்துக்க வந்திருக்கீங்க. என்ன தம்பி அப்படி கேட்டுட்டா? எனக்கு என்ன குறைச்சல? உன்னை விட அழகா இளமையா இருக்கேன். தாத்தா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? பார்க்கலாமா? இப்ப மைனா வரட்டும். யாரு ஓடி போய் முதல்ல மைனாவை தொடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஜோ தாத்தா, நீ எல்லாம் இந்த மூளைக்கு பெருசா வந்துட்டா உன் வேலையை பார்த்து போப்பா. இந்த கழவனுக்கு குசும்ப பாத்தீங்களா? 2 சீட்டை போடும் போதே நினைச்சேன். ஒருவேளை இவர் தான் அந்த அதிர்ஷ்டசாலின்னு வச்சுங்க, இவருக்கு நீங்க தான் செலவு பண்ணணும். மைனா மேடம் வந்து மைனா மேடம் மைனா வெல்கம் மேடம். மைனாமா, ஹாய். மைனா வந்தாச்சு பாருமா. ஹாய். அங்க பாருமா, எம்பட்டு அழகா இருக்கா பாருமா. அப்படியே கண்ணு ஒத்துக்கலாம் போல இருக்கு. நடைய பாரு, உடைய பாரு, என்ன ஒரு ஸ்டைலு, என்ன ஒரு இங்கீதம். வாவ், சூப்பர். டேய் மதன், ஹாய். பூமிகடா, பேசாம இருடா. மா கம்முனர்மான், நீ வேற. இவ மைனாமா. அவ அழகென்ன, நடக்கென்ன, உடைக்கென்ன, அவ சிரிப்பென்ன, அவ ஹேர் ஸ்டைல் என்ன, அவ கண் அழகென்ன. சூப்பா, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லம்மா. இவ அப்படியே சைனா மேக்ல செஞ்ச டைமண்ட் செல்ல மாதிரி இருக்கா. என்னம்மா அப்படி பாக்குற? டேய் அவசரப்படாத, இவ மைனா இல்லடா, பூமிகா. மா,
இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதம்மா. நீ என்னம்மா இப்படி புரியாம பேசுற? இவ பூமிகா இல்லம்மா, மைனா. ஃபிலிம் ஸ்டார். மாமா மாமா இப்ப மைனா பேரை படிக்க போறாமா. ஐயோ, என் பேரை படிக்கணும்னு கொஞ்சம் வேண்டிக்கமா ப்ளீஸ்மா. மாமா நீ விசில் அடிமா. மைனாமா இந்தமா அடிமா. அப்படிதான் அப்படிதான். இப்போ நான் உங்களுடன் ஒரு நாள் நிகழ்ச்சியில என் கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண போற அந்த லக்கி பர்சன் யாருன்னு இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். என் பேர் படிங்க, என் பேர் படிங்க. மைனா என் பேர். மேடம் என் பேர் மேடம் என் பேர் வேணாம் நான் பேர் வேணாம் என் பேர் மேடம் ப்ளீஸ் மேடம் என் பேர் நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலி மைனா. அந்த லக்கி பர்சன் யாருன்னு பாத்துடலாம். முருகா, நான் சொன்னது மாதிரியே என் பேரை வர வச்சிரு. நான் மொட்டை போட்டு நாக்குல அளவு குடிக்கிறேன். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.